வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஒருவேளை நட்சத்திரங்களை கூட எண்ணாலும் எண்ணாமல் தவிர உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாது என்று சொல்லி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆபிரகாம் மேல் வைத்த தேவன்தான் உன்னை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வையகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நீ உப்பாக செயல்படுவாய், நீ எப்படி ஒளியாக செயல்படுவாய், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்து இந்த வையகத்தை வாழ வைப்பாய் என்று உன்னை நம்புகிறார்ப்பா. உங்க மேல என்னெல்லாம் சொல்லி உங்களை நம்பி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது நிறைவேறுகிற காலம் 21வது நூற்றாண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதி தந்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரித்து இந்த ஆண்டு முதல், இந்த 2025வது ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உங்கள் வாழ்நாள் எல்லாம் நித்திய பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதைத்தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 16:11. இந்த 2025 ஜனவரியிலிருந்து என்னுடைய செய்திகளையும் இதை போல கொடுக்கப்படுகிற செய்திகளை மாத்திரம் கேளுங்க. தேவனுடைய ஆவியானவர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த எட்டர்னல் ஜாய், யூ ஷால் என்ஜாய் த எட்டர்னல் ஜாய், யூ ஷால் என்ஜாய் த ஜாய் எவர் மோர். ஆமென். எப்பொழுதுமே பிளஷர். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் சொல்லுது, பிளஷர் எவர் மோர். அப்படி என்றால் இன்பம், பேரின்பம், அது நித்திய பேரின்பம். அதை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மேன்மையடையும், புகழடையும், கீர்த்தி அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 205வது அவருடைய அனந்த ஞானம், தேவனுடைய நன்னம்பிக்கை. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். ஆமென். ஆமா, தேவன் தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்க தியானிச்சீங்கன்னா சாதாரண வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கவே மாட்டீர்கள். எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது என்கிறாரு. ஆனால் தேவன் சில காரியங்களுக்காக சிலரை நம்பி இருக்கிறார், அது நிறைவேறி இருக்கிறது. அதைத்தான் ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போகிறார். பாருங்கள், முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். The book of Proverbs chapter 23 verse 18 I shall read for you. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரைட், வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. ஐயா, உன்னுடைய நம்பிக்கையே வீண் போகாதுங்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வசனத்தை நம்புகிறீர்களே, அதுவே வேஸ்டா போகாதுங்கிறாரு. ஆனா இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, தேவன் சில மனிதர்கள் மேல் வைத்த நம்பிக்கையை தியானிக்க போறோம். அப்பொழுது உங்கள் விசுவாசத்தில் அடுத்த லெவல் போவீர்கள். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். ஒரு உதாரணம் பார்க்கும்பொழுது நமக்கு சத்தியம் விளங்கும். பாருங்களேன், ஆபிரகாம் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறாரு? பரதேசி, சொஜோனர், தங்குவதற்கு ஒரு நிலையான இடம் இல்லாத அந்த யாரு நம்ம ஆபிரகாம, அந்த ஆபிரகாம் மேல தேவன் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறார் பாருங்களேன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்கள். The book of Genesis chapter 12 verses from 2 I shall read. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அவருக்கு எத்தனை வயசு? 70 வயசு. ஒரு குழந்தை கூட இல்லை. என்ன சொல்றாரு? உன்னை மிகப்பெரிய ஜாதி. அப்ப என்ன நம்புறார் பாருங்க தேவன். இந்த மலடனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஏராளமான குழந்தைகளை கொடுக்க முடியும். ரைட்? அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அருமையான தேவர்களே. ஆமென். இரண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்கள், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். யாருக்கு சொல்றாரு? பரதேசிக்கு சொல்றாரு. அட்ரஸ் இல்லாதவனுக்கு சொல்றாரு.
என்ன சொல்லுகிறாரு? உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ ஆபிரகாமுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் இந்த ஆபிரகாம் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் அதாவது மொத்த உலகமும் இந்த பரதேசி மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி இதுக்கு ஆபிரகாம் கோஆபரேட் பண்ணுவான் அப்படின்னு நம்புறாரு பாருங்க. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஓ மேல சில வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு, அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற நாள் தொடங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிற, அதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க? சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சு. அப்பொழுதுதான் கூப்பிட, வா வா வா, இந்த வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு. வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஒருவேளை நட்சத்திரங்களை கூட எண்ணாலும் எண்ணலாம தவிர உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாது என்று சொல்லி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆபிரகாம் மேல் வைத்த தேவன்தான் உன்னை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். ஐயோ, ஆபிரகாமை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் எதிர்த்து நிற்கல, சொன்ன உடனே மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டான். அநேக காரியங்கள்ல கீழ்ப்படியலைங்க, ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஆபிரகாமை போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தேவனை நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்கள். நீங்கள் தேவர்கள் என்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று நீங்கள் தேவன் உன்னை பார்த்து சொன்னார், அதையும் நீங்கள் விசுவாசிக்க போறீங்க. ஏனென்றால் யூ ஆர் எ வேர்ல்டு ஷேக்கர். அதையும் விசுவாசிக்க போகிறீர்கள். ஆமென். எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எதுக்கு நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றீங்க சொல்லட்டுமா? ஏன் நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க? காசுக்கு தேவைதான். ஏன் பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறீங்க? ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் எல்லாத்துக்கும் உதவும், தேவை. அதை கஷ்டப்பட்டு செய்றீங்க. நீங்க இஷ்டப்பட்டு எஃபர்ட்லெஸ்ஸா இதை விட பெரிய கோடீஸ்வரர் ஆக்குறதுக்கு வழி இருக்குங்க. தேவன் உன் மேல் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறாருப்பா. அதை நம்ம பின்னாடி பார்ப்போமா? ஐயா, இந்த ஆபிரகாம் தேவனுக்கு அநேக இடங்களில் கீழ்ப்படியல. ஒன்று நான் சொல்றேன் பாருங்களேன். அங்கே 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு. உன் இனத்தை, அதாவது சொந்தத்தில் ஒருத்தரும் வரக்கூடாது. சாரால் உன்னுடைய சரீரம், அவளை மட்டும்தான் கூப்பிட்டு வரலான்னு சொல்றாரு. இங்க இவன் என்ன செய்யறான் பாருங்க. 4வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். பாருங்க, லோத்தையும் கூட்டிட்டு போறான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்பொழுதும் தேவன் அவர் மேல சொன்னதை நிறைவேற்றினார். நீங்கள் ஒருவேளை பல காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாம முடியாம இருக்கலாம், ஆனாலும் உங்க விசுவாசத்தை நீங்க காத்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைய பாடங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றுமே தவறி போகாதுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்திற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு நபரை பார்ப்போமா? தேவன் ஒரு ஆட்டு இடையன் மீது, அல்லது இப்படி சொல்லுவோம், தேவன் ஒரு கொலைகாரன் மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். அது யாரு? மோசே. கொலை செய்தவன். அப்புறம் யாரு? திக்கு வாயி மந்த நாவு. 4வது என்னது? பிழைக்க வழி இல்லாம வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறான், ஆடு மேய்ச்சி பிழைக்கிறான். அவரும் நம்பினார் பார்ப்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எதற்கு நம்பினாரு? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்களை, சுமார் 25 லட்சம், 1/4 கோடி ஜனங்களை விடுவிக்க.
மோசையை நம்பினார, அந்த நம்பிக்கை வீண் போகவில்லையே. ரைட்? ஹல்லேலூயா. ஓ, thank you master for your goodness. ராஜாவுக்கு, எந்த ராஜாவுக்கு பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்தானோ அதே ராஜாவை போய் சந்தித்து இந்த திக்குவாயன் பேசி என்னுடைய ஜனங்களை விடுவிப்பான் என்று மோசே மேல நம்பிக்கை வைத்த தேவன் இந்த வையகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நீ உப்பாக செயல்படுவாய், நீ எப்படி ஒளியாக செயல்படுவாய், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்து இந்த வையகத்தை வாழ வைப்பாய் என்று உன்னை நம்புகிறார்ப்பா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்க மனிதர்களே கிடையாதுங்க. சத்தியத்தை நீங்க சரியா அறிஞ்சீங்கன்னா அந்த யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம் உங்களுக்கு மாம்சம் ஆயிடும். அப்படின்னா என்ன செய்வீங்க? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீங்க. பண்ணணுமா இல்லையாங்க? அதனாலதான் தேவன் கிருபையாக எனக்கு பாட்டு தந்துட்டே இருக்கிறார். சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு உலகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே. அப்புறம் யாரை நம்பினாரு? மோசேயை நம்பினாரே, அவர் தம் ஜனங்களை விடுவித்து கானானுக்குள் கொண்டு செல்ல. யாரை நம்பினாருங்க? மோசேயை நம்பினாருங்க. 21வது நூற்றாண்டில் இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு செல்லத்தக்கதாக தேவன் எழுப்பி இருக்கிற இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸோட இணைந்து கொள்ளுங்கள். ஆமா, 10 வருஷத்துல 1000 சபை நாட்டலாங்க. 10 வருஷத்துல 1000 சபை நாட்டலாம். நீங்க என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியாம. நான் சொல்லட்டுமா? நீங்கள் என்னுடைய செய்தியை ஒரு 50 செய்திக்கு மேலே கேட்டிருந்தா அவர் மேலே உள்ள அன்புல வளர்ந்துருப்பீங்க. செக் பண்ணுங்க. நான் 50 செய்தி கேட்டுட்டேன் அல்லது ஒரு 10 செய்தி கேட்டாலே அவர் மேலே உள்ள அன்புல வளர்ந்துருப்பீங்க. 2வது, பயத்திலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. ரைட்? சந்தேகம், குற்ற உணர்வு, இதிலிருந்து நீங்க வெளியே வந்திருக்கீங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? உள்ளங்கை அளவு மேகத்தை காட்டுகிறது. பெருவெள்ள இரைச்சல் வந்து கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்தை உலுக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? you are a world shaker, not only that you are a movement leader. எப்பா, இயேசு அப்படித்தான் பார்த்தாரு 12 பேரே, நான் உங்களை அப்படித்தான் பார்க்கிறேன். ஆமா, எங்கள் சபைக்கு ஒரு தம்பி வந்துட்டு தான் இருப்பாருங்க, கார்த்திக். ஒரு 5 ஆண்டுகள் எங்களோடு பயணித்தார், உபதேசங்களை கேட்டார், நாங்கள் சொன்ன புக்கெல்லாம் வாசித்தார். அவளோடு தேவன் தெளிவாக பேச, எப்போ நீ திருவண்ணாமலை அங்கே 2000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, நீ போ என்னாரு. போயிட்டாருங்க. வசூர் என்கிற கிராமத்தில் சபை நாட்டி இருக்கிறார். அவருடைய தரிசனம் என்ன? முழு திருவண்ணாமலையையும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிந்து இருக்கிற ஒரு மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று அவர் சென்றிருக்கிறார். அவருடைய பெயர் கார்த்திக். அவருடைய ஃபோன் நம்பர் வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேங்க. ஐயா, விசேஷித்த பயிற்சிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. தேவன் உன் மேல அப்படி நம்பிக்கை வச்சுதான்ப்பா இந்த செய்தியை கேட்க வச்சிருக்கிறாரு. வேற என்னங்க? நீங்க பலத்த அற்புதங்கள் செய்வீர்கள், அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள். எலான் மஸ்கில் ஆஸ்தியில பாதி ஆஸ்தி உங்களுக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்குங்க. ஐயா, பாவிகளின் ஆஸ்தி உங்களுக்கு தானே. அம்பானி அதானி ஆஸ்தி உங்களுக்கு தானங்க, அது எனக்கு தானங்க. எதற்குங்க? சகலவித நற்கிரியைகளிலும் பெருக. am I right or not? ஐயோ, தேவன் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாருப்பா, அதனாலதான் என்னை கொண்டு பேசுகிறார். ரைட்? சாதாரண அற்புதங்கள் கிடையாது, அவர் செய்ததை விட பெரிய அற்புதம். அப்படி என்றால் என்ன பொருள்?
அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறார் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் காற்றை திராட்சை ரசமாக மாற்றுவீர்கள். ஆமா, அது எப்படிங்க காற்று திராட்சை ரசமாக மாற்றுகிறது? அங்க இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க இல்லையா? அப்படி இல்லை, அது அவர் செய்த காரியம். அதை விட பெரிய அற்புதம் என்ன? நீங்க என்ன செய்வீங்க? எப்பா இந்த அண்டாவில், இந்த அண்டா குண்டாவில் திராட்சை ரசம் இருக்குது, நீ மொண்டு கொண்டு கொடு என்று சொல்லுவீங்க. அந்த காற்றை அவன் மொண்டு எடுக்கும் பொழுது அது திராட்சை ரசமாக ஆயிரும். ஏன்னா அவர் தான் சொன்னாருப்பா. அவர் சொன்னதை நான் தைரியமா பிரசங்கிக்கணுமா இல்லையா? ஐயா, அவர் செய்ததை விட பெரிய அற்புதத்தை அந்த பேதையாகிய பேதுரு செய்தானே இல்லையா? என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துடைய நிழல் பட்டு சுகமானதாக ரெக்கார்டு இல்லை. ஆனா இவர் ஜம்முனி போறார். 1000 சிக் பீப்புளை எழுதி படுக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இஸ் எ பிஸி மேன். அங்க உள்ள ஒருத்தனுக்கு அந்த ஆவியானவர் பேசி, எப்பா சிக் பீப்புள்லாம் கிடத்துப்பா, இவன் மீட்டிங்கை முடிச்சுட்டு வருவான், நிழல் பட்டு சுகமாட்டான். அதுல எழுதியிருக்குங்க, அத்தனை பேரும் சுகமானார்கள் என்று சொல்லி. ரைட், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அதனால தான் எனக்கு பாட்டு கொடுத்தாருங்க. அவர் கல்லறையை காலி செய்தா என்னுடைய வியூவர்ஸ் நீங்க கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய போறீங்க. அவர் தண்ணீர் மேல நடந்தார் என்றால் நீங்க தண்ணீர் மேல ஃபுட்பால் ஹாக்கி விளையாட போறீங்க. லாசருவின் கல்லறையை காலி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ என்ன செய்வா தெரியுமா? கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஒவ்வொரு நாளும் அவர் செய்ததை விட பெரிய கிரியை. அப்படியே தலையில கை வைங்க. நானும் என் சில கை வைக்கிறேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். அவர் தான் விசுவாசத்தோடு சொன்னார். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய குமாரன் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தலையில் கை வைத்திருக்கிறவர் மூலமாக கல்லறை தோட்டங்கள் காலியாவதாக. இவர்கள் காற்றை திராட்சை ரசமாக மாற்றுவார்களாக. இவர்கள் தண்ணீர் மேலே ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவார்களாக. அதை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரன் மீது எங்கள் மீது குமாரன் மூலமாக எங்களுக்கு சொன்ன, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மைண்ட் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்குங்க. அது சாதாரண காரியம், சப்ப மேட்ரு. நான் வேதத்தில் இல்லாததை ஒன்று பேச மாட்டேங்க. பழைய ஏற்பாட்டிலும் கல்லறை தோட்டம் காலியாயிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் கல்லறை தோட்டம் காலியாயிருக்கு. பழைய செய்திகளை கேளுங்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு என்னது தலைப்பு? தேவனுடைய நன்னம்பிக்கை. மோசையை கொண்டு அந்த வேலையை முடிச்சார் இல்லையா? அதே போல தாவீது மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறார். தாவீது மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறார். எந்த நம்பிக்கை? ஆட்டு இடையனை அரசனாக்கி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஸ்கீம். யார் மேல? ஆட்டு இடையன் மேல. ஒரு நபரை அரசனாக்க யார் எங்க போவாங்க? அரண்மனைக்கு போவாங்க. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு பாஸ்டருடைய பையனையாவது என்ன செஞ்சிருக்கலாம்? அரசன் ஆக்கியிருக்கலாம். ஆட்டு இடையன், கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், குட் ஃபார் நத்திங் என்று ஈசாயால ஒதுக்கப்பட்ட நபனை பார்த்து தான் என்ன சொல்றாரு? எப்பா நீ தான் நெக்ஸ்ட் கிங்குங்கிறார். அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். அது வீண் போகவில்லையே. அதைத்தான் நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ரைட் ஐயா, 12 பேர்ல ஒரே ஒருத்தன் தான் என்ன ட்ராப் அவுட். நல்ல ரேஷியோ தானே? மோர் தென் 9%, ஐ மீன் 90%. 12ல் 1 தான் ஃபெயிலியருங்க. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போறீங்க இந்த சேலஞ்சை? ஆமா, நான் சொன்ன பாருங்க, நீங்க எதுக்கு உழைக்கிறீங்க? இதுக்கு தானே. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆஸ்தி வந்தது என்று அந்த டெக்னிக்கை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ராஜாக்கள் உங்களை தேடி வருவார். அந்த வார்த்தை நிறைவேறுமா இல்லையா? ஹல்லேலூயா. சர்வசாதாரணமா நீங்க அற்புதம் செய்யலாங்க. நான் ஏற்கனவே சொன்னது சொல்லட்டுமா? வேடிக்கையாக ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யறது, மரித்தோரை உயிரோடு எழுப்புவது, கல்லறையை காலி செய்வது, கல்லறை தோட்டத்தை காலி இல்லை. ஏன்னா பேசத்தானே செய்யணுங்க.
லாசருவை கல்லறை விட்டு வெளியே கொண்டு வர இயேசு கிறிஸ்து லகுவாக பேசினாரா? அல்லது 12 பேரும் கல்லறையை சுற்றி 7 நேரம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரா? அல்லது எல்லாரும் ஆளுக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? லாசருவே வெளியே வா, அவ்வளோதானங்க. அதே போல கல்லறை தோட்டத்தையும் நீங்கள் லகுவாக காலி செய்வீர்கள், ரைட்? அப்புறம் அவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைன்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினார். மலையை பார்த்து பேசினா சமுத்திரத்துக்குள்ள தள்ளுண்டு போகும் என்று சொன்னார். இந்த அற்புதங்களை செய்வதற்கு அதுல இருக்கிற ஒரே ஒரு சீக்கிரட் சொல்லித்தர. சீரியஸா எடுப்பீங்களா? எந்த சீக்கிரட்டும் இல்லைங்கிறதாங்க சீக்கிரட். மலையை பார்த்து பேசினா பயந்து போகுது, அதுல என்ன சீக்கிரட் இருக்கு? லாசருவே வா என்று சொன்னா சடலம் உயிரோட. ஒரு சீக்கிரட் இல்லைங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் ஒரு சீக்கிரட் இல்லைங்க. கிருபை பாருங்க. நான் இந்தியாவில் சென்னையில் இருக்கிறேன். ஜெர்மனில் இருக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. நான் சிம்பிளா பேசுறேன். அதையும் தாண்டி தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். அதில் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஒரு சகோதரி அழைத்தாங்க, 70 வயசு. அவர்களுக்கு பிரீதிங் ப்ராப்ளம். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மூச்சு நிற்கிற மாதிரி ஆயிடும். வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 5 வருஷம் சஃபரிங். அருமையான தேவர்களே, நான் தேவனாக இருக்கிறேன், நான் சொல்ற வார்த்தையில வல்லமை இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கொண்டேன். மாம்சமாகி நான் பேசுறேன் உங்ககிட்ட. இந்த செய்தி 30 செய்தி கேட்டார்கள். அந்த வியாதியை தேடியும் காணவில்லை. ஏன்? நான் அதை ஏற்றுக்கொண்டேன். எதை ஏற்றுக்கொண்டேன்? மலையை பார்த்து நான் பேசினா போயிடும். நான் தேவனாக இருக்கிறேன், நான் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன், நான் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறேன், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறேன் 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 என்று எந்த வசனம்லாம் சொல்லுதோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை வளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இதற்காக தாங்க தேவன் உங்களை அழைச்சாரு. சீடர்களை எடுத்துக்கிடுங்க, ரைட்? அவர்களை நம்புறாருங்க. இயேசு என்ன நம்புறாரு? நீங்க உலகம் அங்கு போவீர்கள். வந்தான் அல்லவா அருமையான தேவர்களை. 2000 வருஷத்துக்கு முன்பதாக விசுவாச வீரன் அல்ல, அவன் அவிசுவாச வீரனாகிய யாரு? நம்ம தோமா இந்தியாவுக்கு வந்ததுனால நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். பெண்கள் மேலாடை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் வரலன்னா நம்ம நிலமெல்லாம் ரொம்ப பரிதாபமாக தான் இருந்திருக்கும், இல்லையா? ஐயா, இயேசு கிறிஸ்து சீடர்கள் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அதே போல உங்க மேல என்னெல்லாம் சொல்லி, உங்களை நம்பி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது நிறைவேறுகிற காலம் 21வது நூற்றாண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்புங்க, எழும்புங்க. உங்களுக்கு என்ன பயிற்சி வேணும்? நாங்கள் ஃப்ரீயாக பயிற்சி கொடுக்குறோம். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது, அதுக்கு பயிற்சி ஃப்ரீ. அப்புறம் என்னது, 10 வருஷத்தில் 1000 சபைகள் நாட்டுவது எப்படி, அதுக்கு இலவசமான பயிற்சிங்க. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் கற்றுக் கொடுக்க அது ஜனங்களை மறுரூபப்படுத்துகிறது. ஏனென்றால் அவங்களுடைய மைண்ட் அக்செப்ட் பண்ணிடுது. எதை அக்செப்ட் பண்ணிடுது? வார்த்தையில் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பது தான், உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது தான் பிரசங்கம். ஆமாம். அந்த சிஸ்டருக்கு என்ன நடந்தது தெரியுமா? 30 செய்தியை தான் கேட்டாங்க. 1 பேதுரு 2:24 மாம்சமாயிற்று. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானோம். not going to be healed, you are already healed. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். you have already got it. நீங்க இன்னும் சத்தியத்தை சரியாக அறிய தீவிரவாதியாக இருந்தா, அந்த ஹங்கர், சத்தியத்தை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்று அந்த பசி உங்களுக்கு இருந்தால் இந்த 15 புக்கையும் வாசிங்க. 15 புக்கு சேர்ந்து 4000 ரூபா வரும், அவ்வளோதான். நீங்கள் வேற வேதாகம கல்லூரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமென். சத்தியத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த அறிவு என்ன செய்யும் தெரியுமா? தேவன் உன் மேலே என்ன நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். முதலாவது நம்ம யாரை பார்த்தோம்? ஆபிரகாமை பார்த்தோம். 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லாத ஆபிரகாம் மீது தேவன் என்ன நம்பிக்கை வைத்திருந்தாரு?
அவனுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று நம்பினாரு. அது நிறைவேறிச்சு. ஏன் தெரியுமா? இதை மாத்திரம் நான் முடிப்போம். அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆண்டவரே எனக்கு வயசாயிட்ட, அவ வேற விழுந்து சிரிக்கிறா. யாரு? சாராள். ரைட். நான் கிளவி ஆயிட்டேன், வழிபாடு நின்று போயிட்டு, இப்போ எனக்கு இன்பம் உண்டாகுமோன்னு கெக்கன்னு சிரிக்கிறான். ஆனா எழுதியிருக்குங்க வசனம், சாராள் கர்த்தரை ஃபர்ஸ்ட்ல ஸ்ட்ரகிள் இருந்ததுங்க. ஆனா இப்போ ஸ்ட்ரகிள் இல்ல. யாருக்கு? அந்த எபிரேயர் 11 படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால இந்த ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். The book of Romans chapter 4 verse 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தேவன் அவன் மேல வச்ச நம்பிக்கை வீணாகல. ஐயா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? அந்த விசுவாசத்தையும் அவரே தாரார. ரைட்? அப்ப ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல தெரியுமா? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கம் 90% இருக்கு. அதை நீங்க இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. அதை ஐடென்டிஃபை பண்ணின பிறகு உங்களால அதை அவாய்ட் பண்ண முடியல. மாட்டிக்கிட்டீங்க. ஆனா ஆபிரகாமை பற்றி என்ன சொல்றது? தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நான் தேவனுடைய வார்த்தையை தானே சொல்றேன். உங்களாலே தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையோட விசுவாசிக்க முடியும். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லுது. அதை உங்களாலே நம்பிக்கையோட விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் சொன்னது நான் அல்லப்பா, ஜான் ஏஎஸ் சிங் சொல்லல, மனிதனாகிய பவுலும் சொல்லவில்லை, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகனால தான் நான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ. இன்னும் பாருங்கள், அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ரோம 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவராய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இன்னும் என்ன வாசிக்கிறோம்? 20வது வசனத்துல, தேவனுடைய வாக்கு நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஐயா, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கி ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்கின தேவன் உன் மேல பலத்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார், பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல விசுவாசத்தையும் உனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். கம் டு திஸ் நாலேஜ். இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. ஆமா, ஆபிரகாம, அந்த மலடனாகிய ஆபிரகாம செத்து போன கர்ப்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றினது உண்மை என்றால் அத்தனை வசனையும் உண்மை. என்னை பற்றி என் இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன், நான் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவாக இருக்கிறேன், தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்வது எளிதான காரியமா, கஷ்டமான காரியமா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.